ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எங்களுக்கோ தொடர்ந்து உற்சாகமாக வீடியோ எடிட் பண்ணதுக்கு ஒரு வாஞ்சியை கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. நீ இல்லாத வாழ்க்கையிலடி நீ கஷ்டப்படுறத கூட என்னால தாங்கிக்க முடியாது. ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். உலகத்திலே எனக்கு முத சந்தோஷத்தை கொடுத்தவன் நீ மட்டும்தான். நான் சிரிச்சது, சந்தோஷப்பட்டது, வாழ்ந்தது, நான் ஒரு ஆணுங்கிற உணர்ந்தது எல்லாம் ஒருத்தியால மட்டும்தானே. ஆனா அதை விட அதிகமா கஷ்டத்தை கொடுத்துட்டேன்ல. உன் குழந்தைத்தனமான சேட்டை, உன் குழந்தைத்தனமான சிரிப்பு என்ன மனுஷனை மாத்திச்சது. மிருகமா இருந்தேன், மனசாட்சி இல்லாதவனா இருந்தேன், இறக்கம் இல்லாதவனா இருந்தேன், துணிச்சல் மிக்கவனா இருந்தேன். எல்லாத்தையும் மாத்தி சக மனுஷனா மாத்தினது நீ தாண்டி. எனக்குள்ள இருந்த மென்மையை வெளியில கொண்டு வந்தவன் நீ தாண்டி. அப்பாங்கிற ஸ்தானத்தை கொடுத்து என்ன ஒரு மனுஷனாக்கன. உன்னை முத பார்த்த இன்னைக்கு நான் அடைஞ்ச சந்தோஷம் இருக்கு பாரு, அதுக்கு இருந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அதை விட நான் உனக்குள்ள கலந்து என் புள்ளி நீ சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்ன பாரு, அந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். இந்த உலகத்துல என் சந்ததிய நான் கொடுத்துட்டேன்னு நான் அடைஞ்ச சந்தோஷம் இருக்கு பாரு, உசுர்ல கலந்தவங்கதை விட நீதான் என் உசுருடி. நீங்க நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். நான் யாருமே இங்க யாருக்கும் காட்டிக்காம இருந்திருக்கலாம். உங்ககிட்ட இருந்த காசுக்கும் பணத்துக்கும் உங்க அழகுக்கும் எப்படி வேணாலும் நீங்க வாழ்ந்திருக்கலாம். என்னை தவிர வேற எந்த பொண்ணையும் எடுத்து கூட பார்க்க மாட்டீங்க. உங்களால எடுத்தும் பார்க்க முடியாது. இப்பேற்பட்டவருக்கு நான் ரொம்ப பெரிய தண்டனை கொடுத்துட்டோன்னு எனக்கு தோணுதுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒன்னா வாழ்ந்தோம், ஒன்னா போயிருவோம், ஒன்னா இருந்தோம், ஒன்னா போனோம், அவ்வளவுதான். என் சிம்பிளிங்க தாத்தையா இறந்தான்னு இப்ப எனக்கு புரியுது. அந்த துணை இல்லைன்னா அடுத்த நொடி கூட இந்த மண்ணில் இருக்க முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் தாத்தா மாவீர எப்படி அப்படி சடனா இறந்தாருன்னு என்னால கற்பனை கூட எட்ட முடியாம இருந்தது. காதல், இந்த அழகான புனிதமான காதல் எப்பேற்பட்ட மாவீரனா இருந்தாலும் காதலுக்கு முன்னாடி தோத்து போயிடும். என் தாத்தாவும் காதல ஜெயிச்சாரு, நானும் ஜெயிப்பேன். இங்க பாரு, 100 வருஷம் வாழ்ந்தா எவ்வளவு அன்பு இருந்திருக்குமோ அத்தனை நன்மை இப்பவும் நம்ம ரெண்டுத்துக்குள்ளே இருக்குது. போதும், காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், சந்ததியை பூமிக்கு கொடுத்துட்டோம், நம்ம வேலை முடிஞ்சது, நம்ம போறோம். கஷ்டமா இருக்கா? நீ கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியலடி. என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். இப்படி சொன்ன நான் உனக்கு முன்னாடி போயிருவேன். I love you. I love you. I love you. I love you. அந்த குழந்தைத்தனமா ஒரு I love you சொல்லிய, அதை சொல்லு. அந்த குழந்தைத்தனமா I love youன்னு சொல்லிய, அது எனக்கு சொல்லு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். தப்பு பண்ணிட்டு என்கிட்ட ஐஸ் வைக்கிறதுக்காக அழகா வந்து சொல்லுவிய I love you. அதுக்காகவே நினைப்பேன், இவன் நிறைய சேட்டை பண்ணணும், நான் கையும் கலவுமா அவளை பிடிக்கணும், அவன் என்கிட்ட அந்த குழந்தைத்தனமான I love you சொல்லணும்னு நீ சேட்டை பண்ணணும்னே நான் வேண்டிக்கிருக்கேன். சேட்டை பண்ண மாட்டேலாம் நீ ஏங்கிருக்க. எங்க அதை சொல்லு. I love you. இது இல்ல. I love you. இது பார்த்தா என்ன சொல்லணும்? I love you. என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா சாமி. அழாதடி, அழாதடி. மாவீரனா இருந்தும் உனக்கு ஏற்பட்ட கலங்கத்திலிருந்து உன்னை என்னால காப்பாற்ற முடியலடி. இனி நாம இங்க வாழ்ந்தாலும் நம்ம குடும்பத்திலிருந்து யார் உசுராது ஒரு உசுறு போனாலும் உன்னாலதான் போச்சுங்கிற பழி கட்டாயமா உனக்கு வரும். வேண்டாண்டி, அந்த பழி உனக்கு வேண்டாம், அந்த பழி உனக்கு வேண்டாண்டி. அதான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. நாம மற்றவங்களுக்காக கொடுக்கதான் செய்யணும். யார் உசுரி எடுத்து அந்த பழியோட நம்ம இங்க வாழ வேண்டாம். உனக்கு அந்த பழி வந்து அதை தாங்குற சக்தி எனக்கு இல்லடி. அப்படி ஒரு பழியோட உன் முகத்தை நான் பார்த்துக்கிடவே மாட்டேன். செத்தே போயிடுவேண்டி. கண்டிப்பா பழி வரும். நம்ம குடும்பத்திலே போராட தெரியாதவங்க இருக்கிறானுங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், யாரும் மாறவே இல்லை. கண்டிப்பா உன் மேல பழி சுமரும். அந்த பழி நம்மளோட விடாது, நம்ம புள்ளிலுக்கு வந்து சேரும். பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்கிறோமோ இல்லையோ, பழியை சேர்த்து வச்சிடக்கூடாது.
இந்த பழி நம்ம மேல சுமந்ததுன்னா கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் காலத்துக்கும் சுமக்கணும். ஒரு கரை மாதிரி அவனும் கூடயே அது வந்துகிட்டு இருக்கும். வேண்டாம், பரம்பரை பரம்பரையா உன் மேல இந்த பழி இருந்துகிட்டே இருக்கும். வேண்டாடி, காலத்துக்கு உன் மேல இந்த பழி இருந்துகிட்டே இருக்கும். வேண்டாம், சந்தோஷமா போயிடலாம். நான் சந்தோஷமா தாண்டி இருக்கேன். இது வரைக்கும் உன் மேல எந்த பழியும் வரல. அது வரைக்கும் சந்தோஷம். இப்படி இருக்கும்போதே போய் சேர்ந்துருவான். சந்தோஷமா அது அழகா வாழ்ந்துருக்க வேண்டி போதும். சந்தோஷமா வாழ்ந்தது கடையாளமா 2 பிள்ளைங்களை பெற்றிருக்கோம். இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல இந்த என்ன அதே ரொமான்ஸு, இன்னும் நிறைய குழந்தைங்க, அவ்வளவுதானே. செத்ததுக்கு அப்புறம் வானத்துல ஒன்ன கைய கோத்துக்கிட்டேன். 2 பேரும் எந்த பணியும் இல்லாம, எந்த சண்டை சச்சரவும் போடுறதுக்கு நான் போகாம, எவனையும் வெட்டாம குத்தாம நிம்மதியா உன் கையை பிடிச்சிக்கிட்டு நான் சுத்துவேன். எப்ப பார்த்தாலும் எவன் போடுவான், நான் எவனை போடணும்னு சுத்திக்கிட்டே இருக்கிறத விட உன் கூட அந்த சொர்க்கத்துல கைய கோத்துக்கிட்டு ஒரு எந்த பாவம் இல்லாத மனுஷனா நான் சுத்திட்டு இருக்கணும். மனசுலாம் வலிக்குதே. போயிடலாம். போயிருவோம். இன்னையோட இந்த இரவோட எந்த பழி சொல்லுக்கும் ஆளாகாம நிம்மதியா போறோம். நம்மளால இந்த குடும்பத்துக்கு எதுவும் ஆகல. நிம்மதியா போயிருவோம். அழக்கூடாது, என் தங்கோல்ல. போமா, இரு, நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன். சரி, சந்தோஷமா போயிடலாம். என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா சாமி. ஏய் கிங்ஸ்லேன், அண்ணே. அண்ணா, டேய் உள்ள வரட்டுமா? ஐயோ, அது சரி, நீ படுத்துக்க. நீ தூங்குற மாதிரி பண்ணு, இல்ல எனக்கு சந்தேகம் வந்துடும். நீ படுத்துக்க. சரி. டேய், இந்த மாதிரி பிள்ளை தூங்காம இருக்கா? சேத்தங்க, யாரா இன்னும் தூங்கல? அது இவன் மட்டும் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சு வாரா? இரு, நான் உள்ள வானே. என்னடா தூங்காம நின்றுட்டு இருக்கியா? இல்ல, சும்மா பேசிட்டு இருந்தேன். கிங்ஸன் கண்ணு கலங்கி இருக்கு. அழுதுருக்கானா? கிங்ஸன் அழுதுருக்கான். என்னது, கிங்ஸன் அழுதுருக்கான்? கண்ணில தொடச்சிருக்கான். அப்படி லேசாக மாட்டானே. என்னப்பா? பிள்ளை குரலையும் எந்த இதுவுமே இல்ல. 2 பேரும் சண்டையும் போடல. எதுக்காக சண்டை போடல, ஆனா அழுதுருக்காங்க 2 பேரும். அப்படிதான். டே, உள்ள அழுதுட்டு இருக்கான். நான் இசையை கூட்டிட்டு போறேன். இல்லண்ணே, அவ என் கூட இருக்கட்டும். இல்லடா, அவனை அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. நான் புள்ளைய கூட்டிட்டு போறேன். இல்லப்பா, நான் இங்கே இருக்கேன்ப்பா. ஏதோ தப்பா இருக்கு. சரிடா, நீயும் வா, அந்த அண்ணன் நம்மளே படுத்துக்க வா. இல்லண்ணே, ரொம்ப வசதியா இருக்கு. நாங்க 2 பேரும் இன்னைக்கு இங்கே தூங்கிடுறோம். இல்லடா, வேண்டாம், வாங்க 2 பேரும் இன்னைக்கு யார் ரூம்ல படுங்க. அப்படியா, கதை போட்டு அப்படியா? இல்லண்ணே, எனக்கு ரொம்ப வசதியா இருக்கு. என் ரூம்ல கடைசியா தூங்கினாதான் எனக்கு நல்லா தூக்கம் வரும். என்னது? இல்லண்ணே, என் ரூம்ல படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும். இதே மத்த நேரம்னா இசை என்கிட்ட ஓடி வந்து அப்பிப்பா. இன்னும் புள்ள என் பக்கத்துலயே வரல. புள்ள வர 2 நாளா என்கிட்ட 2-3 கேள்விகளை கேட்டா. ஒரு நாள் இப்படி கேள்வி கேட்க மாட்டாள. இப்ப மட்டும் நான் தனியா விட்டுட்டு போனேன், அவ்வளவுதான். சரிடா, நான் பிள்ளைங்களை தூக்கிட்டு வரேன். எதுக்கு? இல்லடா, பிள்ளைய வச்சுக்கிடுங்க. அவன் அழுதுகிட்டே இருக்கான். பிள்ளை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அழமாட்டான்ல. நீயே அவனுங்களை வச்சுக்கணும். உங்ககிட்ட வளர்ந்தாதான் நல்லா வளருவானுங்க. ஆமாப்பா, உங்ககிட்டயே வச்சு வளர்த்துருங்கப்பா. உங்ககிட்ட இருந்தாதான் நல்லா வளருவானுங்க. நான் இப்ப எதையும் என்கிட்ட கேட்க மாட்டேன். வேண்டாம், இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீயே பிள்ளைங்களை பாத்துக்கணும். சரிடா, நானே பாத்துக்கிறேன். இரு, எதையும் காட்டிக்காத, கண்ணில் பயத்த காட்டாத. டேய் சாரான், பிள்ளைங்களை தூக்கிட்டு வா. தங்க புள்ள, நானே தூக்கிட்டு போய் நினைச்சேன். முடிச்சதுல எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி இவனுக்கு 2 பேரும் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்கானுங்க. அவனுக்குள்ள உங்க ரூம்ல தூங்க வையண்டா.
இல்லண்ணே, என்னன்னே தெரியல, ஒரே அம்மா அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. எங்களுக்கே ஆச்சரியமா போயிட்டு, இப்படி உயரம் சொல்ல மாட்டானுங்களே, அது எங்க கிட்ட இருந்து அறவே சொல்ல மாட்டானுங்க. இப்ப என்னன்னா ஒன்னு ஈஸியா தேடிக்கிட்டே இருக்கானுங்களே. அதான் பெரிய என்ன இங்க கூட்டிட்டு வர சொன்னான். அவன் பெரிய என்ன கூப்பிடுதான் நினைக்கிறேன்டா. அண்ணே, அவன் வீட்டுக்கு மத்த எல்லாரையும் தாத்தான்னு கூப்பிடுவானே. வீட்டுல எண்ணெயில இருந்து சாரன் வரைக்கும் எல்லாரையும் தாத்தான்னு தான் கூப்பிடுவானுங்க. உன்னை மட்டும்தான் அப்பான்னு கூப்பிடுவானுங்க. எதுக்கு அண்ணனும் பிள்ளையும் ஒரு மாதிரி நிக்காங்க? இப்படி 2 பேரும் நிக்க மாட்டாங்களே. தங்கப்பல புள்ள இங்கே தூங்கட்டும், நான் தொட்டில தூக்கிட்டு வரேன். பெரியண்ணே, நீயும் புள்ளகிட்டே படுத்துக்கண்ணே. கிங்ஸனே, நீ தூங்கினா தூங்கு, நாங்க மொட்டை மாதிரி நிக்கிறா இருக்கோம். மரியண்ணே, இல்ல எனக்கு இன்னைக்கு ரொம்ப அசதியா இருக்கு. உடம்பு எதுவும் முடியலடா. இல்லண்ணே, வேலை அதிகம், அதான் அசதியா இருக்கு, தூங்கலான்னு பார்த்தேன். நீ சாரணே, நீ அண்ணன் ரூமுக்கே பிள்ளைலாம் கொண்டுட்டு போ, நான் தூங்குறேன். நானும் இவ்வளவு தூங்க போறோம், பிள்ளைய அண்ணன் ரூமுக்கே கொண்டுட்டு போங்க. தப்பா இருக்கு, என்னமோ தப்பா இருக்குது, முடிவு கட்டுறேன். இல்லண்ணே, நான் இன்னைக்கு பிள்ளை ரூம்ல தூங்கலாம் முடிவு பண்ணிட்டேன். பெரியண்ணே, நீ பிள்ளை தூங்க வை, நான் இவ்வளவு நேரத்துக்கு தூங்க வைக்கிறேன். அதான் சரியா இருக்கும். டே, நீ இந்த ஓரமா படுத்துட்ட, நான் பிள்ளை கூட இந்த சைடு படுத்துக்கிறேன். அண்ணன் சொல்றேன் இல்லண்ணே, நான் சொல்றேன்ல, பேச்ச கேளு. இல்ல எனக்கு அசதியா இருக்கு. என்ன சரி, கால் கை தானே, நான் அமைக்கி விடுறேன், நீ படு, நானும் அமைக்கி விடுறேன். அப்போ சரி, பாத்துக்கலாம். சாரன், சாரன், புள்ளைய கொண்டாடா. சாரன், புள்ளைய கொண்டா. அண்ணா, அண்ணா, புள்ளைய கொண்டாடா. என்கிட்ட யாருமே பேச மாட்டீங்களா? என்கிட்ட யாருமே பேச மாட்டீங்களா? புள்ளைய கொண்ட நேராவது. இந்த வீட்டுல யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்காங்க. இந்த வீட்டுல யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்காங்க. சாமுங்க கத்திட்டு இருந்தா, ஏன் சாமு? அப்பா, நான் சாரன் கிட்ட போறேன், பிள்ளை தூக்கிட்டு போனா. இல்ல ஒரு பிள்ளை என்கிட்ட தால. அப்பா, 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 இல்ல புள்ள கொண்ட நேராவது. அப்பா, இவங்க கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களே. அப்பா, சாரிண்ணா, பேசுன என்கிட்ட யாருமே பேச மாட்டேங்காங்கண்ணா. சாரிண்ணா, சத்தியமா சொல்றேன், எனக்கு இவ்வளவு டீட்டெயில் எல்லாம் தெரியாதுண்ணா. என்கிட்ட யாருமே பேச மாட்டேங்காங்கண்ணா, கஷ்டமா இருக்குண்ணா. 2 நாள் ஆகுது, என்கிட்ட யாருமே பேச மாட்டேங்காங்க. ஏதோ அந்நியமா தெரியுதுண்ணா, மனசெல்லாம் வலிக்குண்ணா. தப்புதானே, துரோகம் பண்ண மாதிரி பண்ணிட்டேன், மன்னிச்சிருண்ணா. மன்னிச்சிருண்ணா. நான் என்ன உன்னை மன்னிக்கிறதுக்கு? அண்ணா, அண்ணா, அப்படி மட்டும் பேசாதண்ணா, நான் உன் கூட ஒட்டி பிறந்தவன் தானே. என்ன மன்னிக்க மாட்டேங்கிற? எனக்கு வெறுமண்ணா, பிறந்ததுல இருந்து என் கூட நெருக்கமா யாருமே இல்லைண்ணா. எனக்கு தெரியாது, இந்த குடும்ப டீட்டெயில இவ்வளவு தெரியாதுண்ணா. நம்மள யாரோ பெற்றாங்க, நம்மள யாரோ வளர்த்தாங்க, இதுதானே எனக்கு தெரியும். ஒட்டி பிறந்தவனே இருக்கானே எனக்கு தெரியாது. அந்த ஆத்தத்தையும் கோபத்தையும் நம்ம தவசர கொடுத்து வந்தவன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் அவளுக்காக வாழ்றேன்னு நினைச்சிட்டேன்னா. சாரிண்ணா, என்கிட்ட எல்லாரும் பேச சொல்லுங்க, என்னால முடியல. இல்ல உங்க கையால என்ன கொண்டு போட்டுருங்க. ஒண்ணு எல்லாரும் என்கிட்ட பேசுங்க, இல்லைன்னா என்ன கொண்டு போட்டுருங்க. இல்லைன்னா என்னால வாழ முடியாது. இது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் உயிரை பிடிச்சி போகும்போது இந்த நாள் பொழைச்சுக்கிட்டோம்னு நினைச்சு நான் கொஞ்சம் சந்தோஷமா படுக்க போவேன். வாழ்க்கையில ஒரு நாள் கடந்துட்டோம், நம்ம கொடுக்கப்பட்ட ஆயுசுல ஒரு நாள் கடந்துட்டோம் அப்படின்னு ஒரு நாள் கிடக்கிறது ஒரு யுகத்தை கிடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் உள்ள வேலையை பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு இசையை பார்த்துட்டோன்னா இன்னைக்கு இவளை காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம வாழ பிறக்கலடா, வாழ்க்கையோட போராட பிறந்தவங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையோட போராடின எனக்கு வாழ்க்கைய முடிச்சுக்கலானுங்கிற எண்ணத்தை கொடுத்த வந்தா நீ. அந்த பாவத்தை என் தலையில வச்சுட்டு போயிடாத. நான் தெரியாம முதல்ல பேசிட்டேன். உனக்கு நான் நன்றி தாண்டா சொல்லணும். யார் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்கு. நான் எவ்வளவு நாள் அந்த குடும்பத்தை
காப்பாத்திட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இல்ல, நீ சொன்னதுக்கு அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. அண்ணா, அண்ணா, நான் தெரியாம தானே பேசிட்டேன். எல்லாருக்கும் வாழ்க்கையில தான் போராட்டம் இருக்கும், நமக்கு போராட்டத்துல தான் வாழ்க்கை. ஆனா அந்த பழியும் பாவமும் அந்த அப்பாவி ஒருத்தி மேல வந்து விழுந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. அந்த சத்தியமா சொல்றேன், அவளுக்கு ஒரு நிலைமை வந்து நான் என் உயிரை முதல்ல கொடுப்பேன். அவன் செஞ்ச தியாகத்தை பத்தி இப்ப எனக்கு தெரியல. ஒரு ஆணு நானே இவ்வளவு வேதனைப்பட்டேன், அவ எத்தனை வழிகளை தாண்டி வந்திருப்பாரு. இப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி நேரத்துல யார்ட்டையாவது பேசாம இருந்துறாதீங்க பிளீஸ். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. சாமண்ணா, அப்பா பேசுங்க. அந்த ஐயர் வீட்டு பொண்ணு இவனுக்கு பேசி முடிங்க. எனக்கு எந்த கல்யாணம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். இப்ப எனக்கு தண்டனை கொடுத்துறாத, அதுக்கு எனக்கு பொண்ணு போட்டு அந்த அக்கா காத்து பொண்ணு பேசி முடிங்க. அவனுக்கு ஒரு குடும்பம் வரட்டும், அப்படியே அவனை எங்கேயாவது பத்திரமா வாழ அனுப்பிடுங்க. என்ன இப்படி பேசுறா, செத்துருவேன் சொல்லிட்டேன். அந்த பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம் நினைக்க, பேசி முடிச்சிருங்க. அண்ணா இப்பெல்லாம் பேசாத, இப்பெல்லாம் பேசாத சொல்லிட்டேன். இப்படி பண்ணாதீங்க, நீங்க போயிட்டு இருக்க உயிரோட இருக்க மாட்டேன். எனக்கு எவ்வளவு வேண்டாம், எனக்கு கல்யாணமே வேண்டாம். வாழணும்னு ஆசைப்பட்ட நான் வாழவே இல்லைன்னா, வாழவே இல்லாத அந்த புள்ளைய பார்த்து கேட்டேன். எனக்கு தெரியாதுல்ல. இங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுது நீ? இன்னும் தெரிஞ்சுக்காமன்றது ஓன் தவறு. அப்போ உனக்கு குடும்பத்து மேல ஈடுபாடு இல்ல, நீ வாழணும் வந்திருக்க அப்படித்தானே? உன் கூட ஒட்டி பிறந்த ஒரு பந்தம் கிடைச்சிருக்கு, ஒரு கூட பிறந்த ஒரு பொறுப்பு கிடைச்சிருக்கு, அது உனக்கு வாழ்க்கை தெரியல. டேய், என் கூட பிறந்தவங்க எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதா? டேய், இவங்க கூட பிறந்தது யாரு, என்ன எந்த விவரமும் தெரியாது. அங்கங்க செதறி கிடந்தோம், ஒவ்வொருத்தனா வந்து சேர்ந்தான். அதுவும் இசை வந்ததுக்கு அப்புறம் உனக்கு அது ஒட்டி பிறந்தவன், கூட பிறந்தவன், பெத்தவங்கன்னு வந்தாச்சு. எனக்கெல்லாம் யாரு இருக்கானே தெரியாது. நானா தான் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சு வந்தேன். நான் வரும்போது எனக்கு 12 வயசோ 10 வயசோ நானா தேடி கண்டுபிடிச்சு வந்தேன்டா. எனக்கு ஜானனை இருக்காங்க, என் தம்பி கிங்ஸன் இருக்கான், எனக்கு ஒரு குட்டி தம்பி இருக்கான், ஒரு வீட்டுல வளர்றானே. நானா தேடி கண்டுபிடிச்சு வந்தேன். நான் கவிதை கண்டுபிடிக்கும் போது அவன் கை குழந்தை. பிள்ளைய மட்டும் காப்பாத்தினா போதுன்னு என் கூட பிறந்தவங்க அங்கங்க செதறி போயிட்டாங்கடா. பிள்ளைல அங்கங்க விட்டுட்டு எப்படியாவது பொழைச்சுக்கிடுங்க, செம்புடிங்க குடும்பம் வளர்ந்துட்டு போட்டுன்னு அவங்க உயிரை தியாகம் பண்ணிட்டு பிள்ளைய அங்கங்க விட்டுட்டு போனாங்கடா. எங்க செம்புடிங்க வம்சம்னு தெரிஞ்சா கொன்னுருவாங்கன்னு அங்கங்க விட்டு வளர்த்தாங்கடா. அவனுல கண்டுபிடிச்சு வந்தானுங்கடா. எனக்கு இன்னொரு தம்பி உண்டு, சரவண் ராஜா. அவன் இருக்கானா, செத்துட்டானா, அவனுக்கு குடும்பம் இருக்கா, இன்னும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கவே இல்லடா. வசதியா வாழ்றாங்களா, பிச்சை எடுக்கிறாங்களா, மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாழ்றாங்களா, எதுவுமே தெரியாதுடா. ஏன் சில பேருக்கு தான் செம்புலிங்க வம்சம்னு தெரியாம கூட இருக்கலாம். நீ அதிர்ஷ்டக்காரன்டா, உனக்குன்னு ஒரு குடும்பம் கிடைச்சது. இவன் சொல்றியா இசையா அதிர்ஷ்டக்காரின்னு? அவன் வாரிசு, ஆனா அவன் எங்க வந்தான்னு உனக்கு தெரியுமா? 3 வேளை சாப்பிடுற இடத்துல 2 வேளை சாப்பிடுற ஒரு குடும்பத்துல இருந்தா. ஒரு நாள் கிங்ஸன் அவளை விரும்பும் போதே அவகிட்ட காதல் சொல்லதுக்கு முன்னாடி, அப்போ அந்த பொண்ணை நான் விரும்புறேன், அந்த நிக்காலே அந்த பொண்ணு தானே என்கிட்ட சைகை காட்டினான். எனக்கு அப்படியே என் தங்கச்சி பார்த்த மாதிரி இருந்தது. சந்தேகம், நான் அந்த பொண்ணு பின்னாடியே போனேன். தூரத்துல பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், என் தங்கச்சியோட முகசாயில் அப்படி இருந்தது. அப்போ தப்பி தவறி எங்க இருந்திருக்கா இவ்வளவு நாளுன்னு எனக்குள்ளே அழுதுட்டு அந்த புள்ளி நான் பின்தொடர்ந்து போய்கிட்டே இருந்தேன். பசிக்கு ஜப்பா கிட்ட சொல்றா, டிஃபனை திறந்தா கெட்டு போன சோறு. பசியில அந்த புள்ள அந்த சோத்தை தின்னுச்சுடா. உயிரோட செத்து போயிட்டேன்டா. அரண்மனையில மகாராணியா வாழ வேண்டியவா, ஆட்சிய பிடிக்க வேண்டியவா, ஒரு கெட்டு போன சோத்தை வழி இல்லாம அது ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா. அந்த சோத்து கூட ஒரு ஊறுகாய் இருந்தா நல்லா இருக்கும், ஒரு பப்ஸ் இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு வெள்ளேந்தியா அந்த குழந்தை குடத்தோட அவன் சொல்லிட்டு இருந்தாடா. செத்து போய் நின்று அப்படியே போய் கட்டி அணைச்சு என் தங்கச்சி பெத்த வைரமேன்னு சொல்லி விதவிதமான உணவுகள் அவனுக்கு கொடுக்கணும்னு ஆசை. ஆனா அதை செய்ய முடியாது. அந்த கெட்டு போன சோறு அவ கடைசி வரைக்கும் சாப்பிடுற வரைக்கும் அங்கேயே நின்று பார்த்தேன்டா. செத்து போய் நின்று பார்த்தேன். இப்படி ஆளுக்கால அங்கங்க சிதறடிக்கப்பட்டு யார் யார் என்ன வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு தெரியாம தானே வந்து சேர்ந்தோம். சிதறி கடந்துட்டு இப்பதான் ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் நீ மட்டும் கஷ்டப்பட்ட மாதிரி அந்த புள்ளைய நோகடிச்சு அனுப்பிட்டேடா. நீயாவது அங்க அரண்மனையில தானே வாழ்ந்த. 10 வயசுலயோ 12 வயசுல ஜானல்ல தேடி வந்தேன்னு சொன்னேன். நான் எங்க வந்தேன்னு உனக்கு தெரியுமா? முகாம்ல இருந்து வந்தான், அனாத முகாம்ல கண்டுபிடிச்சு வந்தேன்டா. ஏதோ மகத்தவன் லேபிளே கொண்டு வச்சுட்டாரு, லேபிளே கொண்டு வச்சுட்டாரு. நீ சாரனு ஜெயில இருந்தான்டா. அப்படிலாம் யாரும் இங்க சுக போகமான வாழல. ஒவ்வொரு நாளும் உயிரை பிடிச்சி அந்த நாளை நம்ம கடந்தோம், அவ்வளவுதான். ஜான் தலை எடுத்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்தது. ஜான் தலை எடுத்ததுக்கு அப்புறம் அண்ணன் தம்பிக்கு தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சான். கிங்ஸின் ஒருத்தன் மட்டும்தான் ஊருக்குள்ள செம்புலிங்க பேருன்னு தைரியமா சுத்திட்டு இருந்தான். போடுறதா என்ன போடுகிறான்னு 10 வயசு தன்னை தியாகம் பண்ணணும். ஊர் உலகத்துக்கு தன்னை யாருன்னு வெளிப்படுத்தினான். நான் செம்புலிங்க பேருன்னு ஊர் உலகத்துக்கு தன்னை அறிமுகப்படுத்தினான்.
12 வயசுல இங்க வந்தேன். என்ன 13 வயசுல மறுபடியும் ஃபாரின் போய் படிக்க வச்சான். அவன் தான் படிக்க போனா, உயிர் தப்பிச்சுக்கன்னு அனுப்புனான். உங்க ஒவ்வொருத்த மேல விழ வேண்டிய அத்தனை வெட்டு காயத்தை அவன் வாங்கினான். அவன் உடம்பு எனக்கு பாத்துக்கடா. இன்னொரு உண்மை சொல்றேன் கேட்டுக்க. இசைய ஜானனை கண்டுபிடிச்சான். இளவரசின்னு அவனுக்கு தெரியும். இசைதான் வாரிசு, எங்களை ஆள பிறந்தவா மகாராணின்னு ஊருக்கே பிரயாணம் பண்ண நினைச்சான். இசைய வாரிசு அழிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருந்தான். அப்பதான் இசையும் ஜானனி சின்ன பண்ணமாக்குனாங்க. ஜானனி முன்னாடியே இசை சின்ன பண்ணமாக்குனாங்க. என்ன சொல்லுங்க? உனக்கு என்னடா தெரியும்? அண்ணன் புழுவா துடிச்சான். ஜானால காப்பாற்ற முடியாது, கை கால செயல கச்சிட்டானுங்க. அவன் கண்ணும் அவன் மனசும் அதை பார்த்ததே. உயிரோட செத்து அதை பார்த்தான். இவ சொல்றிய அப்போ 11ஆம் கிளாஸ் தான் படிச்சான். ஜானனியும் இசையை சதைச்சிட்டானுங்க. மூளையில இருந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டானுங்க. இசை ஒரு பக்கம் வீசப்பட்டா, ஜானனி துண்டாக்கப்பட்டான். கிங்ஸ் இன்னும் அடிக்கிட்டு போனான். துறையதுக்கு அந்த ஸ்பெஷல் படிப்பு படிக்க வச்சான்னா தான் குடும்பத்துல என்னைக்குனாலும் இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதான். அதுக்காக தான் துறை கஷ்டப்பட்டு அந்த மாதிரி படிப்பெல்லாம் படிச்சான். துறை தான் அண்ணன் கூட இருந்தான். வெளிநாட்டுல அவன் தான் இருந்து பாத்துக்கிட்டான். ஜானுக்காக தான் வாழ்க்கை இளமை எல்லாத்தையும் துறை அங்கதான் கழிச்சான். அவங்க யாரும் தனக்குன்னு வாழ்க்கை வீணா போகுதுன்னு நினைக்கவே இல்லையே. கிட்டத்தட்ட துறையெல்லாம் நான் சின்ன பிள்ளையில பார்த்ததே. படிக்க போனவன் கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு தான் இங்கே வந்தான். அதுவும் ஜானனுக்காக தான் திரும்ப வந்தான். இப்படி நீ எல்லாருமே தியாகம் பண்ணி வாழும்போதே நீ மட்டும் இப்படி பேசும்போது எவ்வளவு வேதனையா இருக்கும்டா. ஒரே விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். எப்பவுமே நிச்சயமா இந்த குடும்பத்துக்காக தான் இறந்திருக்கணும். அவ அவளுக்குன்னு சத்தியமா எதையுமே யோசிச்சிருக்க மாட்டா. இந்த குடும்பமா பிள்ளையா தான் உயிரான்னு வரும்போதே அவ இந்த குடும்பத்தை தான் தேர்ந்தெடுப்பா. அவளை யாரு கொன்னா இல்ல அவளா செத்தாளா எதுவுமே இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பதிலுமே கிடைக்கல. இன்னொரு உண்மை சொல்றேன் கேளு. அத்தனை சந்தேகமும் கிங்ஸின் மேலதான் எல்லாருக்கும் இருக்கு. அப்பா ஆமாடா, இங்க போலீஸும் சிஐடி எதுக்காக சுத்தி சுத்தி வரானுங்க. பூமிமா ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அதை கொன்னது கிங்ஸின் நினைச்சுக்கிட்டு இருக்காங்கடா. ஏதாவது சின்ன குழு கிடைச்சாலும் அவனை அப்படி துண்டு கட்டா தூக்கிட்டு போய் காலத்துக்கு உள்ள தள்ளலாம் பிளானு. நீ அவன் சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு அவனை கைது பண்ணாலும் அவன் சாகர வரைக்கும் வெளியில வர முடியாதுடா. வர போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் விரட்டி அடிப்பான். ஆமா, வர ஒருத்தரும் உயிரிழக்க முடியாது. ஏன்னா அவனை கைது பண்ணிட்டா இங்க ஒருத்தன் கூட உயிரோட இருக்க முடியாது. அதனாலதான் பொம்மிமா கேச நாங்க கையில எடுக்கவே இல்ல. எல்லாருக்கும் அதான் சந்தேகம். இவ்வளவு பெரிய குடும்பம் பொம்மிமா சாவுக்காக ஏன் நீதி கேட்கலன்னு. நீதி நாங்க கேட்க முடியாதுடா. மரண வழியில இருக்கோம். என் தங்கச்சோட சாவுக்கு நாங்க நீதி கேட்க முடியாது. ஏன்னா மேலத்து சந்தேகம் உள்ள கிங்ஸி மேலதான். அவன் ஒருத்தரை தட்டி தூக்கிட்டா இந்த குடும்பத்தையே அழிச்சிடலாங்கிறதா நோக்கம். எதிர நோக்கமா தான்டா கிங்ஸின் எப்போ கைதாவா இந்த குடும்பத்தை அப்படியே அழிச்சலாம் நாளைதானுங்க. அதனால நான் வர ஒருத்தனை கூட கிங்ஸ் விட மாட்டான். இப்ப அத்தனை கேஸ் அவன் மேல திரும்பிச்சு வச்சுக்க. அதுக்கும் செத்து அவன் தான் உள்ள இருக்கணும். அவன் அவனை காப்பாத்திக்கிறதுக்காக வரவனை போட்டதில்ல, நம்மள மத்தவன் போற்ற கூடாதுங்கிறதுக்காக அவன் இறங்கடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு மனுஷன் தியாகம் பண்ணலாம்டா, அவனை மாதிரி எவனும் தியாகம் பண்ண முடியாது. அதனாலதான் பொம்மிமா அன்னைக்கு அவனை கணிச்சு தான் பிள்ளைக்கு அவன் நியமனம் பண்ணனான். அந்த புள்ள பிறந்த அன்னைக்கே கிங்ஸின் கையில தூக்கி கொடுத்தா, பொண்டாட்டி நாட தூக்கி கொடுத்தா. எந்த அளவுக்கு அப்பவே கிங்ஸின் தியாகம் பண்ணியிருந்தா பொம்மிமா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பா. 6 வயசுல தன்னை போட்டான். யாருக்காக போட்டா? மகாதேவன் மாமாக்கு இன்னும் கிங்ஸ்ல கண்ட ஆகாது. ஏன் தெரியுமா? ஏன்னா மாப்பிளைக்கு உண்மை தெரியாது. இப்போ தெரியுமான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு மகாதேவன் மாமா மேல ஒரு பெரிய களங்கம் ஏற்படுந்தது. அது அவர் ஏற்பட்ட கூடாது, நம்ம அத்தை தலை புரிஞ்சிட கூடாதுன்னு அவன் அப்பவுமே அந்த வேலையை பார்த்தான்டா. அவன் பிறந்ததுல இருந்து தியாக உணர்வு உள்ளவன்டா. எந்த எல்லைக்கும் போவான். இந்த குடும்பத்துக்காக எந்த எல்லைக்கும் போவான். ஆனா அப்பேற்பட்டவனே நேற்று கலங்க வச்சுட்டேடா. நேற்று அவன் என்ன முடிவு எடுத்திருந்தான்னு உனக்கு தெரியுமா? என்ன முடிவு? இதுக்கு மேலேயும் பாரமா இருந்துடக்கூடாது. இந்த வீட்டுல ஒரு தலை விழுந்தாலும் இசை மேலதான் அந்த பழி வரும். நான் இது வரைக்கும் இந்த குடும்பத்துக்காக தியாகம் பண்ணினேன். ஆனா கடைசியில என் பொன்னாட்டிக்கு பழி விழுந்துடக்கூடாதுன்னு சேர்ந்து போகல முடிவு எடுத்திருக்காங்கடா. நல்ல நேரம் ஜானனி சுதாரிச்சுக்கிட்டா. நீ பேசின பேச்சுல குழந்தை மாதிரி அந்த புள்ள அந்த முடிவு எடுத்திருக்கடா. அதை தெரிஞ்சுக்கிட்ட கிங்ஸின் தான் நீ மட்டும் போகாத, சேர்ந்து நானும் வரேன்னு அந்த முடிவு எடுத்திருக்கோம். இது வரைக்கும் போராடினவன ஒரு ஏடிய போக வைக்க பாத்தியடா. ஐயோ, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. இவாவத்தி என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? வேற என்ன சொன்னாங்க? வேற ஒண்ணும் சொல்லல. ரேச்சல்கிட்ட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதான். இப்போ கொஞ்சம் பரவாயில்லாம பேசுறாளாம். என்ன பேசுறாளாம்? பசிக்குன்னா செய்கை கட்டுறாளாம், தண்ணி வேணாலும் செய்கை கட்டுறாளாம். மத்தபடி வேற எந்த ஆக்ஷனும் இல்லையா. இசை இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? அதை என் ஜபாக்கா சொன்னா, ஆனா உன்கிட்ட மறந்துட்டேன். என்ன? அது வேற ஒண்ணு இல்லட்டி, அன்னைக்கு நம்ம தோட்டத்துக்கு போனோம்ல அந்த வீட்டுக்கு. ஆமா, அங்க 2
பார்த்தேன் டி. கல்லறையா? அங்கயா? அது நம்ம தோட்டம் தானே? ஆமா, நான் வீட்ல யார்ட்டையும் சொல்லல. ஏன்னா மேல மாக்க இருக்கதானே கல்லறை, எதுக்கு உள்ளுக்குள்ள இருக்குது? என்னட்டு சொல்ற? ஆமா, ஜபாக்கா பாத்திருக்காவ. அது மேல மாக்க இல்லையா, பூமிக்குள்ளடி இருக்குதா. ரகசியமா வச்சிருக்காங்க டி. அது யார் கல்லறையா இருக்கும்? அது எப்படி டி நம்ம தாத்தா இருக்க முடியும்? வேலை செம்பலிங்க தாத்தா அள்ளிமலர் பாட்டிக்குள்ள தான் இருக்குமா? இல்ல இல்ல, நீ எப்படி இவ்வளவு உறுதியா சொல்லுத? இல்லனா இல்ல டி. சரி, அவகிட்ட இல்ல உறுதி சொல்றியா? அது எப்படி? இல்லனா இல்ல. சரி, நீ பார்த்த கலரை எப்படி இருந்தது? சொல்லலக்கா. நீ சொல்லி அப்ப செம்பலிங்க தாத்தா கலரையும் அள்ளிமலர் பாட்டி கலரை எங்க இருக்கு சொல்லு பாப்போம். அது வேற எங்கேயும் இல்ல, எங்க பெட்ரூம் தான். கல்லறையாவே? ஆமா, அதனாலதான் கிங்ஸ் அந்த ரூமுக்கு யாரையும் விட மாட்டாங்க. செம்மலிங்க தாத்தாவும் அள்ளிமலர் பாட்டியும் அங்கதான் இறந்திருக்காங்க. அவங்கள பிரிச்சு தனித்தனியா அடக்கம் பண்ணலான்னு முயற்சி பண்ணி எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்திருக்காங்க. ரெண்டு பேத்தையும் பிரிக்கவே முடியலையா. என்ன இசி சொல்ற? எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாங்களாம். மரணத்துல கூட அவங்க ரெண்டு பேத்தையும் பிரிக்கவே முடியலையா. அவங்க காதல் ஆழமான காதல். ஆனா மரணத்துல கூட அவங்கள பிரிக்க முடியல. அதனால அவங்க எந்த ரூம்ல வாழ்ந்தாங்களோ அதே ரூம்ல தான் இறந்திருக்காங்க. அதனால அவங்க கடைசி ஆசையும் அதுதான் இருந்திருக்கும்னு நினைச்சு இருக்கிற பெரியவங்க அதே ரூம்ல அப்படியே சமாதியா எழுப்பிட்டாங்க. எப்படி இறந்தாங்களோ அப்படியே மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டாங்க. அதுதாண்டி காதலே, அதுதான் புருஷ பொண்டாட்டி வாழ்க்கை. என்னடி சொல்ற? ஆமா, அதனாலதான் கிங்ஸ் அந்த ரூமை யாருக்குமே கொடுக்கல. இன்னொன்னு அவங்க தாத்தா மாதிரியே இருந்தனால நான் தான் அந்த ரூம்ல இருப்பேன்னு சின்ன வயசுல அடம்பிடிச்சு அந்த ரூம் அவங்க வாங்கிக்கிட்டாங்க. நான் அவங்க கிட்ட கேட்டேன், இது எப்படி உங்களுக்கு தெரியும் உண்மைன்னு. ஒரு நாள் சின்ன பையனா இருக்கும்போது அப்படியே சும்மா தூக்கம் வந்து வெறும் தலையில படுத்திருந்தாங்களாம். அப்பதான் செம்பலிங்க தாத்தா கனவுல வந்து, நான் அந்த ரூம்ல தான் இருக்கேன், நான் உனக்குள்ள வாழணும்னா நீ அந்த ரூமை எடுத்துக்கன்னு சொன்னாராம். அதனால அன்னையில இருந்து அந்த ரூமுக்குள்ள தான் அங்க இருப்பாங்களாம். அந்த ரூம் அது வேற மாதிரி இருந்துச்சா. அது கொஞ்சம் பால் அடைஞ்சு ஒரு மாதிரி, யாருமே அங்க போகாதனால ஒரு மாதிரி இருந்துதான். அதுக்கப்புறம் இவங்க தான் அந்த பழமை மாறாம அதே சேஃப்ல எப்படி இருந்திருக்குமோ அதை கற்பனையில கொண்டு வந்து அதே மாதிரி கட்டியிருக்காங்க. கீழே தரைகிற எதுவுமே இடிக்காம. ஏன்னா மரணத்துல கூட அவங்கள பிரிச்சிடக்கூடாதுல்ல. அதனால அப்படியே சும்மா மூடிட்டு அவங்க அதுலயே ரூம் எடுத்துட்டாங்க. எங்க கட்டில கிடக்க அதுக்கு கீழே தான். இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ அதை எப்படி படுத்த? அவங்க என்ன பேய் பிசாசா? தாத்தா பாட்டி இவ கிடக்கா. சரிடி, நீ தோர்த்து பாத்திய, ஏன் அந்த கலர் கீழே மாக்க இருக்கு? ஒன்னா அலெக்ஸ் திட்டினானா, நான் அவளை திட்டிட்டு சும்மா தான் கோவத்துல அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போலான்னு போனேன். அப்படியே செருப்பு காலோட இப்படி தட்டிக்கிட்டே வந்தேன். ஒரு இடத்துல மரம் நின்னுச்சு. அந்த மரத்துக்கிட்ட நின்று யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு தட்டுனேன்னா பொசுக்குன்னு கால் உள்ள போயிட்டு. அது கல்லறைன்னு எப்படி கண்டுபிடிச்ச? யாருக்குமே அவங்க இறந்தது தெரியக்கூடாதுன்னு அவ்வளோ அறிவுபூர்வமா யோசிச்சுதான் அந்த கலரையை கட்டியிருக்காங்க. அவங்க மறைக்கப்பட்டவங்களா இருக்கணும், வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னா அப்படி அடக்கம் பண்ணியிருக்கணும். எனக்கு ஆர்வம் தாங்க முடியல. அதனால சுத்தி முத்தி பார்த்தேன். லைட்டை தோண்டி பார்க்கலாமேன்னு சும்மா கையை வச்சுதான் தோண்டினேன். அந்த மண்ணு சட்டு சட்டுன்னு கீழே வரைக்கும் விருகுன்னு போதே. சரின்னு பக்கத்து தரையும் அப்படிதான் இருக்கும்னு நினைச்சு பக்கத்து தரையை தோண்டுனா அது நல்லா தடகாத்தமா இருக்கு, தோண்டவே முடியல. ஆனா நான் கை வச்ச இடத்துல ஈஸியா தோண்ட முடியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி தோண்டிட்டு மணலி போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம போமா? இப்பமா ஆத்தி, இப்பதான் ஒரு பிரச்சனை இருந்து வெளியில வந்திருக்கோம். அதெல்லாம் ஒருத்தர் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. கேட்ட தோட்டத்து தான் போறேன் சொல்லுவோம். இப்பதான் நம்ம தோட்டத்துக்கு அடிக்கடி போறோமே, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. கிளம்புங்க டி. இல்லம்மா, எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு அசிங்கமா இருக்கு. அண்ணன் கோவத்துல எனக்கு பொண்ணு பார்க்க சொல்லிட்டு போயிட்டான். அவன் சொன்னதுதான். எல்லாரும் இன்னைக்கு சாயங்காலம் அந்த ஐயர் பொண்ணை பார்க்க போறாங்களா. எனக்கு வேண்டாமா, நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியாதுல்லம்மா, என்னால கல்யாணம் பண்ண முடியாது. ஒரு கூட்டு குடும்பத்துல எல்லாரும் ஓடும்போது நாமளும் ஓடினாதான் அந்த குடும்பத்தோட நாம ஒண்டி இருக்க முடியும். நீங்களாம் முன்னோக்கி ஓடுங்க, நான் பின்னோக்கி ஓடுறேன்னு சொன்னா எல்லாரும் தியாகம் பண்ணும்போது நாமளும் முந்தணும். எனக்கு தெரியாதுல்லம்மா. தெரிஞ்சுக்கணும். ஆம்பளை பையனா இருந்தா தெரிஞ்சுக்கணும். நீ தான் பொறுப்பு உணர்ந்து நடந்திருக்கணும். எதுக்காக இந்த வீட்டுல இப்படி இருக்கானுங்க, ஏன் இருக்காங்க அப்படி நீ தான் யோசிச்சிருக்கணும். அது மட்டும் இல்ல, உங்க அப்பாவுக்கு நீ லவ் பண்றது பிடிக்கலன்னு உனக்கு புரியுது இல்ல, அது ஏன் என்னன்னு நீ தான் யோசிக்கணும். மத்தவங்க காதலுக்கு தடை போடாதவரு உன் காதலுக்கு தடை போடுறாருன்னா நீ அதை மதம் ஜாதின்னு பாத்துட்ட. அப்படிலாம் இருக்காதே. ஏன் கிங்ஸ் இசையை லவ் பண்ணும்போது என்ன அவ என்ன எதுன்னு தெரிஞ்ச லவ் பண்ணிருப்பா? சாம் என்ன எதிர்பார்த்த பண்ணிருப்பா? இல்ல துறை பண்ணிருப்பானா? அப்படி இருக்கும்போது ஓ விஷயத்துல மட்டும் எப்படி பாத்துருப்பாங்கன்னு நினைச்ச? அபி யாருன்னு உனக்கு தெரியுமா? உன் குடும்பத்துக்கும் அவளுக்கு எந்த சம்பந்தமே இல்ல, எல்லாத்துலயுமே உங்களுக்கு எதிர்மற. ஆனா அவ இந்த குடும்பத்துல தானே இருக்கா. அதே தானே நீ பார்த்த பொண்ணும், அதே தானே சேம் தானே. ஏன் மகிமாவும் அதேதான். சாரவன் அந்த பொண்ணு விரும்பல, யாரும் தடை போடல, உனக்கு மட்டும் எப்படிடா? எனக்கு
பின்னாடி ஏதோ காரணம் இருக்குன்னு அர்த்தம். நீ தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். உன்னால ஒரு காரியம் ஆக வேண்டியதா இருந்திருக்கும். அதனால உங்க அப்பா அவளை ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருப்பாரு. டேய், ஒரு தகப்பன் இவ்வளவு பெரிய பையனை அடிக்காருன்னா பின்னாடி ஏதோ பெருசா இருக்குன்னு அர்த்தம். அம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்மா. அம்மா நான் அந்த கல்யாணம் பண்ண மாட்டேன். ஏதாவது பண்ணுங்கம்மா. ஒரே வழி உங்க அப்பா கிட்ட பேசுறதா. அவர் முடிவெடுத்தாதான் கிங்ஸன் கீழ்ப்படிவான். இல்லம்மா நீங்க சொன்னா அவன் கேட்பான். விஷயத்தை புரிஞ்சுக்க. நான் இந்த வீட்டுக்கு வாழவும் வரல, இந்த வீடுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. வேலைக்காரியா வந்தேன். உங்க மனசை நீங்க அதை இடத்த பிடிச்ச நீங்க தாயா என்ன பாத்தீங்க. அதுக்காக நான் ஒரு குடும்ப விஷயத்துல போய் தலையிடக்கூடாது. அம்மா நீங்க அப்படி நினைக்காதீங்கம்மா. கிங்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நீங்க அம்மா, எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அம்மா. அப்படிலாம் நினைக்காதீங்கம்மா. அது எனக்கு நிரந்தரமா வேணும்னு நினைக்கேன்டா. இவ்வளவு நாள் உங்களை நான் பிள்ளையா பார்த்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனையில நான் வெளியில போனா சத்தமா இனி நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன். ஒன்னிய சாரண கிங்ஸ் எல்லாம் பிள்ளையாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்டா. இனி நீங்க எல்லாமே என்னால இருக்க கூட முடியாதா. அது என்னமோ தெரியல, உங்களை பார்த்தோன்னே எனக்குள்ள ஏதோ ஒரு தாய்மை உணர்வு, ஏதோ நீங்க எனக்கே பிறந்த மாதிரி தோணும்டா. அம்மா இனிலாம் சத்தியமா உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுடா. இங்க பாரு, இப்ப உங்க அப்பா கிட்ட பேசி, அவர் பேசினா மட்டும்தான் கிங்ஸன் கேட்பான். என் பிள்ளை என்கிட்ட கத்தி ஒரு வார்த்தை பேசிட்டு கூட எனக்கு தாங்க முடியாதா. எனக்கு அப்புறம் தண்டனை கொடுத்துறாதடா. இவ்வளவு பெரிய பையன் என் முந்தானியை பிடிச்சிக்கிட்டு அம்மா அம்மான்னு வர அந்த பாய்க்கத்தை என்கிட்ட இருந்து எடுத்துறாதடா. தூர பொங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா கூட நான் செத்து போயிருவேன்டா. சத்தியமா நான் உயிர் வாழ்ந்துக்கிட மாட்டேன். எனக்கு என் புள்ள வேணும்டா. அவன் இப்ப எப்பவுமே என் முந்தானி பிடிச்சிக்கிட்டு வரணும். இந்த வீட்டுல இத்தனை பேர் இருந்தாலும் அவன் சாப்பிட்டுட்டு கை துடைக்கிறது என் முந்தானில தான். வேத்து விருத்து வீட்டுக்குள்ள வருவான். நான் வேலைக்காரிதான். ஆனா ஒடி வந்து என் முந்தானில முகத்தை துடைப்பான். இந்த பிறவில எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆசீர்வாதம் இங்க பிள்ளைங்களா வந்தது மட்டும் தான்டா. தாய் இல்லாம தகப்பம் இல்லாம கூட பொண்ண விட்டுட்டு போய் அனாதியா இனி வாழ்க்கையில எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு வாழ்ந்தவடனா. கால் போன போக்குல வாழ்ந்தவளுக்கே வீடுங்கிற ஒரு கோயில் எனக்கு கொடுத்தான். வேண்டாண்டா, என் பிள்ளை என்ன சீனு சொல்லிடக்கூடாடா. அம்மாவா ஆலோசனை கொடுக்க போ. தோட்டத்தான் உங்க அப்பா இருப்பாரு, நீ போய் பேசு. அப்பா உங்க சித்தப்படி இருக்கட்டும், எனக்கு எந்த கல்யாணமும் வேண்டான்னு சொல்லுப்போ. அவர் மனசு வைக்கணும். அவர் ஒரு பேச்சுக்கு மட்டும்தான் அண்ணன் கீழ்ப்படிவான். சரிம்மா, நான் தோட்டத்து வீட்டுக்கு போறேன். சரி, போயிட்டு போ. டேய், ஒண்ணு பண்ணு. என்னம்மா? எப்படி உங்க அப்பா உன் மேல கோவமா தான் இருப்பாரு. ஏன்னா அவர் தங்கச்சி புள்ள, அவர் உசுரு. அத போய் நீ பேசிருக்க. உங்ககிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டாரே. இந்த பாரு, நீ போனா மாட்டிக்கிடுவ. இரு, இசையை போய் கூட்டிட்டு வரேன். இசையா? அவ என்கிட்ட பேச மாட்டான். அது ஒரு வெள்ளந்தி. அதுக்கு அப்பெல்லாம் மூஞ்சி மாதிரி தூக்க தெரியாது. கோவப்பட்டானே அடிச்ச கூட வாங்கிக்க. அவ என்ன கொண்டா கூட நான் வாங்கிக்குவேன். வர என்ன, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். அந்த கொத்தங்கள்ல தான் இருப்பா. தோட்டத்துக்கு போனா உடனே ஓடி வருவா. நீ மட்டும் போன மாட்டிக்கிடுவ. சத்தியமா போற காரியம் உருப்படாம போயிடும். அவளை கூட்டிட்டு வரேன். அவளை வச்சுக்கிட்டே கேளு. அப்பதான் அவ கொஞ்சம் ஏதாவது பேசினானா உடனே இறங்குவாரு. சரிங்கம்மா. இரு, சும்மா தோட்டத்துக்கு போக முடியாதே. உங்க அப்பாக்கு சாப்பாடு கொண்டு போற மாதிரி அவளை கூட்டிட்டு வரேன். நீ முன்னாடி போய்கிட்டு நான் அந்த பத்தி அவளை கூட்டிட்டு வரேன். சரிங்கம்மா. சரி, இரு, நான் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு வரேன். நீ தோட்டத்துக்குள்ளே போயிட்டு நான் வரேன். சரிங்கம்மா. இதுக்கப்புறம் ஏன் நேரத்தை கடந்துக்கிட்டு அங்க தோட்டத்துக்கு போவோம். தோட்டத்துக்கு போறது பிரச்சனை இல்லட்டி, அங்கதான் மாமா இருக்காவ. ஏன் வந்திய, எதுக்கு வந்தியன்னு கேட்டாவன்னா ஓட விட்டு அடிச்சு விடுவாவ. அது மட்டும் நம்மள பார்த்தாவளோ. அத்தி கருப்பு சிங்கம் அங்கதானே இருந்தவ. ஏன் இசை, உங்க அப்பாவும் கருப்பு சிங்கமா எதுக்கு பேசிக்க மாட்டுக்காவ? இனி பிரியவே மாட்டாவல. இப்ப என்ன ஆளுக்கோ திசையில உட்கார்ந்துருக்காவ? தெரியல, நானும் நினைச்சேன். எனக்கும் தெரியாது. நீ எதுக்கு உங்க அப்பா கிட்ட பேசவே இல்ல? நீயும் பேசலையா? இல்ல, பேசல. இல்லையே, உங்க அப்பா காலையில கூட நீ தங்கம் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு நீ முறைச்சுக்கிட்டு போன. அப்படியாட்டி லூஸ் மாதிரி வளர்றா. நம்ம தோட்டத்துக்கு போவாங்க. அதான் எப்படி போவ? சும்மா போனோம். என்ன காலையில இன்னைக்கு குளத்தை காவலுக்காக வந்தாச்சு போலுக்கு? நாங்க காலையிலே குளத்தை பார்க்க வந்துட்டோம். புள்ளையில பட்டினியா கிடக்குன்னு சாப்பாடை கொண்டு வந்திய பத்தியெல்லாம் அங்க நிக்கிய நீங்க. சிக்கன் சாப்பாடு கொண்டாங்க. இந்த குளத்தங்கல்ல வச்சு சாப்பிடறதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பசிக்குனா வீட்டுல போய் சாப்பிடுங்க. அப்ப இது எங்களுக்கு கொண்டுட்டு வரலையா? அப்ப இதுக்கு இங்க கொண்டுட்டு வந்தியா? தோட்டத்துல உங்க மாமா அவியலுக்கு என்னங்க கொண்டுட்டு போங்க. ஆத்தி எங்களை ஓடோட்டு அடிக்கிறதுக்கா நீங்களே கொண்டு கொடுத்துருங்க. ஆகா, நம்மள கொத்து விட்டார்களே. என்னங்க சீக்கிரம் கொண்டு போங்க. உங்க மாமா பட்னியாட இருப்பாவ. என்னங்க கொண்டு போங்க. நாங்க கொண்டு போனோமா? நீதான் தங்க கொண்டு போனோம். சரி, நான் வேணா துணைக்கு வரட்டா? அப்பாட. சரி சரி சரி, வாங்க சீக்கிரம் வாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் காத்திருக்குதோ. தூங்கிட்டு இருக்க பேயெல்லாம் தட்டி எழுப்பிடக்கூடாது. அது யாரு கல்லறியோ. ஒருவேளை தூங்கிட்டு இருக்க பேய தட்டி எழுப்பி அது நம்ம பின்னாடியே வந்துட்டுனா அத்தீனி என்னென்ன குத்தெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோ தெரியலையே. சரி இசைத்தங்க வா. சரி.
யாரு யாரு யாரா யாரு யாரு யாரா அவன் இங்க வர வேண்டாம்னு சொல்லி அவன் இங்க வந்துகிட்டு இருக்கா. அவன் இங்க வர வேண்டாம்னு சொல்லி. என்ன என்ன வித்தியாசமா கேக்குது? ஈசி தங்கம் சாரி தங்கம், ஈசி தங்கம் சாரி தங்கம், என்கிட்ட பேசுமா? நான் பேச தப்புதான், கொஞ்சம் கூட ஈவ இருக்கலாம உங்ககிட்ட அப்படி பேசிட்டு சாரி தங்கம், ஈசி தங்கம் சாரி தங்கம். இசைமா, யாரும் எனக்கு எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். ஈசி தங்கம் காலையோட கெஞ்சி கேட்கல தங்கம், என்ன மன்னிச்சு சாரி தங்கம். நான் பேசுற தப்புதான், அதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு வந்ததுன்னு எனக்கு இப்ப தெரியும். சாரி தங்கம், காலையில வந்து கேட்கிறேன். எனக்கு யாருடைய தயவு எனக்கு தேவையில்லை. அவரொரு பாட்டு அவரொரு பாத்துக்கோங்க. ப்ளீஸ் தங்கம், என்கிட்ட பேசுமா, என்கிட்ட பேசுமா. மாமா, இது யார் ஊரு? நம்ம எங்க வந்திருக்கோம்? ராமநாதபுரம். சில தகவல் எடுக்க வந்திருக்கேன். ராமநாதபுரம். நம்ம வீட்டுல இருக்காங்களே தமிழரசி அம்மா, அவங்க ஊரா? இங்கதான் அவங்க இருந்த காடுன்னு சொன்னா, அதான் கூரை வீடு எங்க இருக்கான்னு பாரு. அவங்க அப்படியே சொன்னாங்க. பனங்காட்டுக்குள்ளதான் ஒரு கூரை வீட்டுல இருந்தோம், அப்பா இருந்ததுக்கு அப்புறம் நான் வேலைக்கு வெளியில வந்துட்டேன்னு சொன்னா. இங்க ஏதாவது கூரை வீடு இருக்கான்னு பாரு. சரிங்க மாமா, இங்க பாரு. இடிஞ்சு தெரிஞ்சு இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா இடிஞ்சு தெரிஞ்சுதான் இருக்கும். இத்தனை வருஷம் ஆயிட்டுல, பிஞ்சு நெஞ்சு இருந்தாலும் பரவாயில்ல, வீடு ஏதாவது இருக்கான்னு பாரு. சரிங்க மாமா. நம்ம எதுக்காக அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம்? எனக்கு தேவைப்படுது, நீ போ தேடு. கிட்டத்தட்ட 10 ஏக்கர் கிட்ட இருக்கும் நினைக்கிறேன். மெதுவா தேடு. இங்க பாரு, பழைய வீடுனால தரமட்டமா தான் கிடக்கும், எந்த தகடுமே இருக்காது. நாமளாதான் வீடுன்னு கெஸ் பண்ணணும், புரியுதா? கூரை வீடு மண்ணால் தான் கட்டிருப்பாங்க, அதனால மழை பெஞ்சாலும் கரைஞ்சிருக்கும். ஏதாவது இடத்துல மண்ணு குஞ்சு கிடந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. சரிங்க மாமா. தமிழரசி, எனக்கு சந்தேகமா இருக்கு. கிங்ஸின் யாருக்கிட்டையுமே இவ்வளவு அனுநியமா இருக்க மாட்டான், சத்தியமா இருக்க மாட்டான். அவனுக்கு மற்ற பெண்கள் கிட்ட போனாலே அவனுக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் வரும். ஆனா இவங்க கிட்டதான் சாப்பிடுறான், இவங்க முந்தானியில தான் முகத்தை துடைக்கிறான். இல்ல, என்னதான் தாயா நினைச்சாலும் அவனால இப்பெல்லாம் இருக்க முடியாத, வாய்ப்பே இல்ல. பார்க்கலாம், எனக்கும் ஏதாவது ஒரு குழு கிடைக்காமல போயிடும். சாரி சார், நான் பண்ணது தப்புதான் சார், இனிமேல் தப்புதான் பண்ண மாட்டேன் சார். சாரி சார், என்கிட்ட பேசு சார். உங்களுக்கு தேவை கல்யாணம், அவ்வளவுதானே? இன்னைக்கு கண்டிப்பா பேசி முடிச்சிருவாங்க. ஐயோ இசை, இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். நான் தெரியாம பண்ண தப்பு, எனக்கு வேண்டாம். அப்பா கிட்ட நீ தான் சொல்லணும், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இந்த குழந்தை மட்டும் பண்ணி வச்சுங்க. முடி வெட்டதா அதை நான் பின்வாங்க மாட்டேன். என்ன சத்தம் அது? இதுக்கு நாமெல்லாம் ஒன்னா வரும்போதுதான் இந்த மாதிரி சத்தமெல்லாம் கேக்குது. காட்டு பகுதி இல்ல, அதனால மரங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு உரசும் போது இந்த மாதிரி சவுண்ட் வரலாம். இல்லையா? இசை வாய விரும்புன்னு போயிருவோம். சரி, அத்தீன பத்திரமா போய் சேர்ந்துருவானு தெரியலையே. போயும் பியாய்கிட்டே அடி வாங்கி சாவணும். நாங்க தனியா வரணிக்கலாம் இப்படிதான் நடக்குது. இந்த அலெக்ஸுக்கு கூட வரணிக்கலாம் இப்படிதான் நடக்கு. அலெக்ஸு கூட வரணிக்கலாம் இப்படிதானே நடக்குது. அன்னைக்கு இப்படிதான் பண்ணையப்பட்டிக்கு போகும்போது இப்படித்தான் இவன் கூட வந்துருந்தான். சப்பா, இனி இவன் போறதுக்கு நம்ம போயிடவே கூடாதுப்பா. யார்டா நீ? கூட வரணிக்கு எல்லாம் வித்தியாசமா கேக்குது. எனக்கு தெரியாது. இசை, நீ என்ன ஞாபகத்துல இருக்குதா? யாரோ அழுதாங்க. எனக்கு உங்ககிட்ட தானே கேக்குது. என்னது? இவங்கிட்ட இருந்து கேக்குதா? எனக்கு எங்க தானே கேக்குது. இசை இங்க இருந்து வரல, வேற எங்க கேக்குது. ஆமா இசை, இல்லடி இவங்கிட்ட தான் வருது. இசை, எவ்வளவு கோத்து எவ்வளவு பழி தூக்கி போடாத. இல்ல, உங்ககிட்ட தான் வருது. அம்மா, ஐயா, அம்மா, யார நம்பனே தெரியலையே. ஓட முடியாது.
என்ன மழை பெய்யுது, காட்டுல போய் ஓட முடியும்? நடந்தானே போக முடியாத சொன்னேன். பிள்ளைய சிக்கன் பிடிச்சிக்கடா, நம்ம சீக்கிரம் இருந்து போயிடலாம். கொஞ்ச தூரம் தானே. எனக்கு இங்க என்ன சவுண்ட் கேக்கு? அது எப்படி அவங்கிட்ட இருந்து கேக்கும்? அது ஏதோ பொண்ணு அழுத மாதிரிலாம் கேக்குது. இவன் பையன் இல்ல. நீங்க பேசுங்க. அத்தி அம்மா அம்மா அம்மா, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. இங்க யாரு எதுனே தெரிய மாட்டேங்குது. நீங்க பேசுங்கன்னு சொன்னேன். அத்தி இசை சும்மா சந்தேகப்பட மாட்டாளே. ஏன் இசைமா? என்ன உங்ககிட்ட இருந்து வருது. இவன் கிட்ட இருந்து வருதா? என்ன உலகிட்டு இருக்க? இசை என்ன பேசிக்கிட்டு இருக்க? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இசை நம்ம போயிடலாம். எதுக்கு? வா. மழை பெய்யறதுனால அந்த காத்து சத்தம் அப்படி கேட்கதோ என்னமோ. காத்து சத்தமா? கொன்னே போட்டுருவேன். அது தேனி வச்சிருக்குது அழுது. உனக்கு காத்து சத்தம் மாதிரியே கேக்குது. அதான் யாரும் அழுத மாதிரில கேக்குது. கேடி புள்ள, வவ்வாலு கூட அப்படிதான் சத்தம் கேட்கும். எனக்கு உனக்குள்ள தான் கேக்குது. என்ன உலகிட்டு இருக்க? இசை வேண்டாம் இசை, எனக்கு அள்ளு விட்டு போச்சு. அம்மா, எதுக்கு நின்று நேரத்தை கடத்தனா? வாங்க, அவர் பசியா இருப்பாரு. என்ன இசை? சரி, மூணு போங்க. இல்ல வா, நான் தூக்கிட்டு போறேன். தண்ணி கடை இருக்குல்ல, வலியும். வா. ஆமாடா, அவளை தூக்கிக்க. ஒரே குழப்பமா இருக்கு. என்ன இசை? எந்த நேரத்துல ஜபாக்க கல்லறை பத்தி பேசுனாலும், அம்மா எப்ப கல்லறை பத்தி பேசுனாலும் இப்படித்தான் நடக்கு. இந்த கல்லறைக்கு நமக்கு என்ன சம்பந்தம்னே தெரிய மாட்டேங்குது. பன்னேற்பட்டில இப்படித்தான் போய் கல்லறை திறக்க முடியாது. பியாகிட்ட மாட்டிட்டு சின்ன பின்னமா திரும்பணும். இப்பவும் அதுக்குத்தான் வந்தோம். இங்க இருக்க யாருக்கும் தெரியாது, நமக்கு மட்டும் உண்மை தெரியும். அதனாலதான் இப்படி தண்ணி காட்டுதோ. இசை, ஒருவேளை கல்லறைய பார்க்க வந்தோமே, அதனால இருக்குமோ? கல்லறையா? என்ன கல்லறை? இல்ல சார், அம்மா அப்படிதான் பண்ணைப்பட்டிக்கு போய் கல்லறை திறக்க போனோம். அன்னைக்கு இப்படிதானே காட்டுச்சு. இசை, ஒண்ணு இல்ல, அவ உளறுதானா? இங்க என்ன கல்லறை இருக்குது? என்ன இசை, இருட்டிக்கிட்டு வருது. இருட்டிக்கிட்டு வருது இசை. என்ன கல்லறை? யார் கல்லறை? அவ உளறிக்கிட்டு இருக்கா. அவங்க உலகங்கன்னு எனக்கும் தெரியும். ஆனா கல்லறைங்கிறது உண்மைதான். யார் கல்லறை? எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? வாங்க போலாம். மறுபடியும் பேசுங்க. ஏன் இசை? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் போகலாம். கத்துனா எப்போ? பேசிக்கிட்டே இருக்கு பார்த்தாரு, நம்ம நவள மாட்டேங்கிறோம். இசை போலாம். எதுக்கு ஒரு மார்க்கமா பேசுதா? ஜவானி, என்னாச்சு உங்களுக்கு? என்ன ஆகணும்? ஒன்னும் ஆகல, போகணும்னு சொன்னேன். ஒழுங்கா மாட்டி. ஏற்கனவே நாங்க பயத்துல இருக்க. என்ன நிமித்தம் பண்ணுவியோ? ஏய், கொன்னு எரிஞ்சுவேன். பயங்கரத்துல வேலையை வச்சுக்க.